ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஜோ குட்டிக்கும் ஜெஸ்வின் குட்டிக்கும் ராவினுக்கும் மொட்டை அடிக்கிறதுக்காக திருப்பரங்குன்றம் போயிட்டுருக்கோம். ஆமாம், செகண்ட் மொட்டை வந்து திருப்பரங்குன்றத்தில் போடுறதுக்காக நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஜாலியாக சூப்பராக போயிட்டுருக்கோம். ஜெஸ்வின் குட்டி எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் டான்ஸ் ஆடிட்டு விளாண்டுட்டு சிரிச்சிட்டு வந்துட்டு இருந்தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பர்த்டே முடிஞ்ச உடனே நம்ம வந்து சரி மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா முடி நிறைய இருக்குது பாருங்கள் அவனுக்கு. இதில் பேன் தொல்லைகள் வேறு நிறைய இருக்குது 2 பேருக்கும். அதனால் சரி மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம். காலைல வெள்ளனே கிளம்பி போயிட்டோம். இது என்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னா, கந்த சஷ்டிக்கு அடுத்த நாள் மறுநாள் எடுத்த வீடியோ. ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு பயந்துகிட்டே போனோம். மொட்டை அடிக்கிற பிளேஸ்க்கும் போயிட்டு அப்பா மடியில் ஜோ குட்டியை வச்சு மொட்டை போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜோ குட்டி வந்து அழுவான்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனால் ஜோ குட்டி சமத்து குட்டியாக அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் திருத்துன்னு முழிச்சிட்டு இருந்தான். ஆனால் பயப்படலை, அழுகலை, அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக அமைதியாக உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு. பூ வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. மொட்டை எடுக்கிறவங்களுமே ரொம்ப சூப்பராக பொறுமையாக எடுத்தாங்க. ரொம்ப நல்லா அப்படியே எடுத்தாங்க, சந்தோஷம். அடுத்து வந்து நம்ம ஜெஸ்வின் குட்டி என்ன பாடுபடுத்த போகிறாருன்னு தெரியலை. அடுத்து அவருக்கு தான். ஜெஸ்வின் குட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ண போகிறாரோ பாருங்கள். எல்லாரையும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அவனுமே வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான். ஃபஸ்ட்டு அமைதியாக தான் இருந்தான். போக போக வலிக்க ஆரம்பிச்சிட்டா என்னன்னு தெரில, பெயின் இருந்ததா என்னன்னு தெரில. ஆனால் நிறைய இடத்துல வந்து கத்தி பட்டுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். போக போக கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. இப்போ அழ ஆரம்பித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வேறு வழியில் எடுத்து தான் நம்ம ஆகணும். நிறைய இடத்துல கத்தி பட்டுருச்சு, ரத்தமாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனாலும் இந்த பெயின் தொல்லை இல்லைப்பா, அது வரைக்கும் சந்தோஷம் நான் நினச்சிக்கிட்டேன். அதுக்கடுத்து ஜெஸ்வின்க்கு ரொம்ப க்யூட் ஆகிட்டாங்க. குளிச்சுட்டு பெம்பர்ஸ்லாம் போட்டாங்க. நாங்கள் நல்லா மலையில் ஏறி விளாண்டுட்டு இருந்தோம். அந்த மேடு மணிக்கு இருக்க இடத்துல ராவினும் அப்பாவும் குளிக்க போயிட்டாங்க. ஜோ குட்டிக்கும் ஜெஸ்வின் குட்டிக்கும் புது ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. ஆச்சி தாத்தா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. தீபாவளிக்கு மறுநாள், தீபாவளி அந்த வாரம், அந்த தீபாவளி முடிஞ்சதுனால கலெக்ஷன் எதுவுமே இல்லை. சரி இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துட்டோம் ட்ரெஸ்ஸை. அடுத்து எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க. கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து கோயிலுக்குள்ளே போனோம். கோயிலுக்குள்ளே செம்ம கூட்டம். நல்லபடியாக போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெஸ்வின் குட்டி விளாண்டுட்டு இருந்தான். அடுத்து புளியோதரை பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு அவ்வளோதான், நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.